நிறைய பேர் வந்து டூர் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா, இங்கே இருக்கிற மாதிரி தானே அங்கேயும் மனுஷங்க இருக்காங்க, இங்கே இருக்க மாதிரி தானே கட்டடங்கள் இருக்குது, அந்த ஊரில் போய் என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருப்பாங்க. அவங்க டூரே போகவே மாட்டாங்க. ஸோ வாழ்நாள் முழுக்க ரொம்ப நாள் கழித்த பிறகு, ஏஜ் ஆன பிறகு, அடடா நம்ம எந்த ஊருமே சுற்றி பார்க்கலையே, போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்க கால் வந்து பலம் இழந்து போயிருக்கும், கண் பார்வை குறைஞ்சி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளம் ஆனவங்களை நான் பார்த்துட்டு தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிடுறேன். உங்களுடைய நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள் இருக்கும்போது, நல்ல இளமை காலங்கள் இருக்க போகும்போது கண்டிப்பாக நீங்கள் டூர் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ டொமஸ்டிக் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க போகிற டூருங்க. அது வந்து நீங்கள் ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ அல்லது கப்பல்லையோ போகிற மாதிரி இருக்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ்ன்னு இருக்குது, அது ஃப்ளைட்டில் மட்டும்தான் போக முடியும். ஸோ அது எந்தெந்த ஊரெலாம் போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் வரிசையாக தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறேன். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சேமிப்பாங்க, டூர் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே சேமிப்பாங்க. அவங்களுடைய வருமானத்தில் 40% சேமிப்பு பண்ணி அதை டூருக்கு பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸு, குறிப்பாக தமிழ் பீப்புள் பார்த்தீங்கன்னாக்கா வேலை 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 வேலை, நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கட்டடம் கட்டணும், நிறைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற போகும்போது வருஷம் ஓடிடும், வயசு ஏறிடும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த டூர் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆசை இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவம்னு நீங்கள் நினைங்க. ஸோ டூர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்ப்ளோர், நான் வார்த்தைகள் இனிமேல் நான் டூரில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இனிமேல் எக்ஸ்ப்ளோருங்கிற வார்த்தை பயன்படுத்துவேன். ஸோ நீங்கள் போய் புது புது அனுபவங்களை, புது புது சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆயுஸ் கூடும். ஸோ நீங்கள் இன்னும் சம்பாதிக்கணுங்கிற இன்னும் உத்வேகம் கிளம்பும், ஒரு உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் துவங்குவீங்க. அதனால தான் டூர் போக வேண்டியது நிச்சயமாக அவசியம்தான். ஸோ ஈகா டூர்ஸ் இதை வந்து